காலையிலேருந்து ஒரு பேஷண்ட்டையும் காணோம். காலையிலேருந்து பண்ணுற ஃபோன் வச்சுருக்கீங்க. வணக்கம் டாக்டர். வாங்கப்பா, வணக்கம்ப்பா. உட்காருங்கப்பா. என்னவா பிரச்சனை உங்களுக்கு? தலை வலிக்குது டாக்டர். தலைவலி இருக்கு. எத்தனை நாளா இருக்குது உங்களுக்கு தலைவலி? தலைவலி எல்லாம் ஒரு 2 வாரமா 3 வாரமா இருக்கு. 2 வாரமா இருக்கா? சரி. வேற எதுவும் தொந்தரவுங்களா? வேற எதுவும் இல்லை டாக்டர். நல்லா மூச்சு நல்லா ஃப்ரீயாக இழுத்து விடுங்க. சரி. தலைவலி வேற சளி ஏதாவது? சளியில எதுவும் இல்லை டாக்டர், தலைவலி தான். வந்து எந்த காசு வசூல் பண்ண முடியாது போல இருக்கு, வெறும் தலைவலி தான்றான். சரி, ஏதாவது பேசி பார்ப்போம், வேலை கிடைக்கும். தம்பி, என்ன பேசலாம், ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் உடனே பார்க்கறனால தம்பி. உடம்புல ஹீட் ஆனா பிம்பிள்ஸ் வரதான் டாக்டர் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? என்னப்பா எல்லாம் இப்போ இந்த வயசுல வந்து நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணணும். பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்னடா இது இப்படி இருக்கே. அட டாக்டர், நீங்க வேற அதெல்லாம் வர வேண்டிய வயசுல வந்துதான் போவோம். நம்ம வேணுமா இளநீர், நீரார் மோர் இது மாதிரி எதனா குடிச்சு நம்ம தான் சரி பண்ணணும். அதுக்கெல்லாம் ஒன்றும் டாக்டர் கிட்ட போக வேணாம் டாக்டர். சரி, ஆளும் கொஞ்சம் பல்கா இருக்கிற இந்த மாதிரி இருந்தால் பொண்ணுக்கு எப்படி போக பிடிக்கும்? கல்யாணம்லாம் பண்ணணுமா இல்லையா? அதெல்லாம் குறைய வேண்டிய வயசுல குறைஞ்சிரும் டாக்டர். நீங்க வேற சும்மா அது இதுன்னு சொல்லிங்கிறீங்க. நான் தலைவலிக்கு தான் வந்தேன். காதுல கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது, தண்ணி வடிவம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர். நீங்க வேற காதுல தண்ணி வடியுது, கயித்துல தண்ணி வடியுதுன்னு சொல்றீங்க. ரைட், விடு. எல்லா பக்கமும் கோல் அடிக்கிறானே, இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, வர கணக்கு செக் பண்ணி பார்ப்போம். தம்பி ஒரு நிமிஷம் பா, காதை கொஞ்சம் காமிங்க. என்னப்பா ஜுரம் ஹெவியா இருக்கு, பாருப்பா ரெட் கலர் எரியுது பாருப்பா. என்னடா சொல்ற? அட டாக்டர், நீங்க எதனா டூப்ளிகேட் மீட்டர் வச்சு நீ என்ன வந்து ஜுரம் போய் சொல்லலாம்பா, மிஷின் போய் சொல்லாது. நான் நல்லா தான் இருக்கிறேன். தலைவலி மட்டும்தான் உனக்கு? தலைவலி மட்டும்தான். அதை சரி பண்ணா போதும். நமக்குனே வந்து சேர்றானு பாரு, அதெல்லாம் எங்க போய் தெரியல. எப்படி சமாளிப்பேன்? பேர சொல்லு. கே சபரீசன். சபரீசன். வயசு? 22. ஓகே. தம்பி, ஒரு 3 டேஸ்க்கு வந்து மாத்திரை எழுதியிருக்கேன். இந்த மாத்திரை வந்து கண்டினியூஸா போடணும், ஓகேங்களா? டாக்டர், எனக்கு ஒரு வேலைக்கு மாத்திரை கொடுத்தாலே போதும். ஏன்பா 3 நாளைக்கு ஒரு வேலைக்கு நீங்க மட்டும் மெடிக்கல் ஷாப் வாங்கிட்டு போலாம்ல, எதுக்கு? அட டாக்டர், அங்க போய் சும்மா வாங்கினே இருந்தா திருப்பி தலைவலி இருந்தா அந்த மாத்திரையே போட சொல்லும். நான் சொல்றது நம்புகையா? அதுக்குதான்பா செக் பண்ணி ஃபுல்லா தரவு செக் பண்ணிட்டு போட்டா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அதுதான் ஒரு வேலை எல்லாமே இல்லன்ற ஃபீவர் செக் பண்ணி சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற. நான் நல்லா இருக்கிறேன், உடம்பு என்ன ஒரு ப்ராப்ளமே இல்ல. கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு வேலைக்கெல்லாம் சரியாகாது. மாத்திரை போட்டோம்னா கன்வியூஸா 3 டேஸ் போடணும். சும்மா ஒரு வேலை அரை வேலை அப்படின்னு போடுறது வேஸ்ட், ஓகேவா? கன்வியூஸா 3 டேஸ் போடுற, மறுபடியும் வந்து என்ன பாக்குற, திரும்ப தலைவலியா இருந்தா சொல்லு, ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துரும். என்கிட்ட காசை போடுங்கன்னே இருக்குறீங்க. வாரம் ஆனா உங்ககிட்ட வந்து காசை கொட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா என் உடம்புல என்ன ப்ராப்ளம் ஒன்னும் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேன். அதுக்குதான்ப்பா ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா என்ன ஃபால்ட்னு கரெக்டா தெரிஞ்சிடும். நம்மளும் என்ன ஃபால்ட் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். திரும்ப பேசுற நீ. ஆனா எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அது மொத்தம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நமக்கு எப்படிப்பா தெரியும்? நீ சொல்றதை வச்சு எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். என்ன ஃபால்ட்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். நமக்கு தெரியும். அப்ப அதானே உலக வழக்கம். நீங்க பேருக்குன்னு டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துதான் சொல்லுவீங்க. படிச்சிருக்கோம், 5 வருஷம் படிச்சு டாக்டர் ஆயிருக்கான், சும்மா இல்ல. என்னத்த படிக்கிறீங்க, எது படிக்கிறீங்க? சரிப்பா, அந்த மாத்திரையை 3 நாள் போட்டு 3 நாள் கழிச்சு வா, உனக்கு என்ன ஃபால்ட்னு ஃபுல்லா கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுறேன், ஓகேவா? அப்படி மாத்திரை போட்டு கேட்கலாம், நான் என்ன டாக்டர் பண்றது? ஒரு வாரம் கழிச்சு வாப்பா, சரி பண்ணிடலாம், விடு. டோன்ட் வரி, இதெல்லாம் சின்ன சின்ன வியாதி, இதோட பெரிய பெரிய வியாதியெல்லாம் சரி பண்ணிருக்க ஒரு வியாதியா? போயிட்டு பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர், வரேன் டாக்டர். வாங்க.